இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதேபோல ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை மனிதாபிமான முறையில் ரத்து செய்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு இந்திய மதிப்பில் தலா 18,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 28ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்களையும் ஒரு படகையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. 8 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 5 பேரை விடுதலை செய்தும் மீதமுள்ள 3 மீனவர்களுக்கு தலா 1,50 கோடி ரூபாயும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதை மறுபரிசீலனை செய்ய கோரி வழக்கறிஞர்கள் முறையிட்ட நிலையில் தண்டனையை நீதிபதி மாற்றியமைத்தார். அதன்படி விடுவிக்கப்பட்ட 5 மீனவர்களுக்கும் இந்திய ரூபாய் மதிப்பில் தலா 18,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மீதமுள்ள 3 மீனவர்கள் 2வது முறையாக சிறைபிடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு அபராதத்தோடு தலா 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் படகின் உரிமையாளர் ஜனவரி 1ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் ஆணையிடப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட 5 மீனவர்களும் தலா 18,000 ரூபாய் செலுத்திய பிறகே வெளிவர முடியும் என்பதால் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த தொகையை செலுத்தி அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் இதே மாவட்டத்தில் 23 வயது இளம் பெண்ணை ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் சர்ச்சையானது. இந்த வழக்கு தொடர்பாக பாப்பாநாடு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் பூதலூரில் பேருந்தை விட்டு இறங்கி சென்ற பெண்ணிடம் லிப்ட் தருவதாக கூறிய ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று கூட்டு வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 பேரை பிடித்துள்ள மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள பிரபல மலையாள நடிகர் முகேஷ் மற்றும் இடவேட பாபு ஆகியோருக்கு எர்ணாகுளம் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கேரள அரசால் 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி அண்மையில் தனது அறிக்கையை மாநில முதலமைச்சரிடம் அளித்திருந்தது. குறிப்பிட்ட சிலர் நடிகைகளிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சிறப்பு விசாரணை குழுவையும் கேரள அரசு அமைத்தது. பாலியல் தொல்லை அளித்த பிரபலங்களில் நடிகர் முகேஷ், இடவேட பாபு உள்ளிட்டோர் மீது சிறப்பு விசாரணை குழுவினரிடம் நடிகைகள் புகார்களை அளித்தனர். இது தொடர்பாக நடிகர் முகேஷ் மீது எர்ணாகுளத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து நடிகர் முகேஷ் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதில் தன்னை மிரட்டி பணம் பறிக்க இந்த வழக்குகள் தொடரப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிமன்றம் முகேஷுக்கு ஜாமீன் அளித்தது. இதேபோன்று நடிகர் இடவேட பாபுவுக்கு முன்ஜாமீன் வழங்கி எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம் கிராமத்தின் ஒரு பகுதியில் 10 நாட்களாக மின்சாரமின்றி 30 குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். திருப்புவனத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள இந்த கிராமத்தில் கண்மாய்க்கரைக்கு செல்லும் வழியில் 30 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 10 நாட்களுக்கு முன்பு பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தபோது ஆலமர கிளைகள் மின்கம்பிகள் மீது விழுந்து மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் 10 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு கரண்ட் போய் 10 நாள் ஆச்சு. ஒரு ஆலமரம் விழுந்துருச்சு. அதை மின்வாரியத்திட்ட சொன்னால் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. மாற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. தவிர அதை அப்புறப்படுத்திட்டு எங்களுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. திருப்புவனம் துணை மின் நிலையமும் 500 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் முறிந்து விழுந்த மரக்கிளைகளை அகற்ற பல ஆயிரம் ரூபாய் செலவாகும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த செலவை வருவாய்த்துறை ஏற்பதா, ஊராட்சி நிர்வாகம் ஏற்பதா என்ற தயக்கத்தால் 10 நாட்களாக மின்கம்பியில் விழுந்த மரக்கிளைகள் அப்படியே உள்ளன. இதனால் பள்ளி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. விவசாய மின் மோட்டார்களும் இயக்க முடியாமல் வயல்கள் நீரின்றி காய்ந்து வருகின்றன. 10 நாளா பிள்ளைகள் படிக்க முடியல. இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். எல்லாரும் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டு பிள்ளைய கோமருக்கு செய்ய முடியல. அங்கே ஸ்கூலில் போனால் மிஸ்ஸு உங்க கோமருக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளை அடிக்கிறாங்க. தட்டாங்குளத்தின் மின் இணைப்புகளையும் நகரப்பகுதியோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்காவின் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து சிகாகோ சென்றுள்ளார்.
இந்நிலையில் ட்ரில்லியன்ட் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் உற்பத்தி மையத்துடன் வளர்ச்சி மற்றும் சர்வதேச உதவி மையத்தை அமைக்க இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் காலனி உற்பத்தியை அதிகரிக்க நைக்கி நிறுவனத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமானதாக அமைந்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மருத்துவத்துறையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் ஆப்டம் நிறுவனத்தை திருச்சி மற்றும் மதுரையில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் முதல் முறையாக சிங்கப்பூரில் அமைய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பும் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பின்னர் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஜெய்சங்கர், விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சி, செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். தொடர்ந்து வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி முன்னேற்ற கொள்கைகளை வகுத்து இந்தியா முன்னோக்கி செல்வதாகவும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக ஓர் ஆட்சி அமைத்திருப்பதே அதற்கு சாட்சி எனவும் குறிப்பிட்டார். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல. ஊறுகாய் போட்டவர் என தன் மீது தொடுக்கப்படும் விமர்சனங்களுக்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில்தான் இது. சென்னையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கி சார்பில் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று மகளிர் எழுச்சி எனும் தலைப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது டிஜிட்டல் புரட்சிதான் இன்று வளர்ச்சியின் அடையாளத்திற்கான காரணம் என்றார். ஊறுகாய் போடுவது தாழ்வான விஷயம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊறுகாய் போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லீங்களே, ஊறுகாய் போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சு. தன்னை தலைக்கணம் பிடித்தவர் என்று பலர் விமர்சிப்பதாகவும், அரசியலில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள தலைக்கணம் அவசியம் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சியில் பள்ளிக்கூட கதவில் மனித கழிவை வீசி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த திங்களன்று பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் சமையல் கூட கதவின் பூட்டு மீது மனித கழிவு வீசப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் சுவர்களில் ஆபாசமாகவும் எழுதப்பட்டிருந்தது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த துரைமுருகன் என்பவர் மனித கழிவை வீசியது தெரியவந்தது. அவரை கைது செய்து விசாரித்ததில் பள்ளி சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகியோர் மீதான முன்விரோதம் காரணமாக இவ்வாறு செய்ததும் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் எச்சரித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கின் சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைதானார். மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைது செய்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களின் 55 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஹோட்டல், சொகுசு பங்களா, ஜாக்வார், மெர்சிடிஸ் உள்ளிட்ட 7 கார்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்துள்ளதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். குஜராத்தைச் சேர்ந்த ஜடேஜா ஆல்ரவுண்டராக இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் வகித்து வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற நிலையில் கோலி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ஜடேஜாவும் T20 சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் ஜடேஜா பாஜகவில் இணைந்துள்ளதாக அவரது மனைவியும் குஜராத் மாநில பாஜக MLA-வுமான ரிபபா எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதோடு அவரது உறுப்பினர் அட்டையையும் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பித்து வருவதோடு புதிய உறுப்பினர்களையும் சேர்த்து வருகிறது.
ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் 9வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி பல சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் முதன்மையான தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ தொடங்கப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இதை ஒட்டி ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு ரீசார்ஜ் பிளான்களில் பல்வேறு அசத்தலான சலுகைகளை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை குறிப்பிட்ட பிளான்களை ரீசார்ஜ் செய்பவர்களுக்கு 700 ரூபாய் வரையிலான இலவச சலுகைகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. 90 நாள் மற்றும் 98 நாட்கள் வேலிடிட்டி கொண்ட 899 ரூபாய் மற்றும் 999 ரூபாய் கொண்ட பிளான்களை ரீசார்ஜ் செய்வோருக்கு 10 OTT தளங்கள் மற்றும் 10 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியுடன் இலவசமாக வழங்கப்படும் என ரிலையன்ஸ் ஜியோ குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2999 ரூபாய்க்கு மேல் ரீசார்ஜ் செய்பவர்களுக்கு ஜொமேட்டோ நிறுவனத்தின் 3 மாத கோல்டு மெம்பர்ஷிப் மற்றும் 500 ரூபாய்க்கான அஜியோ கூப்பன்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது.